யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 326வது பக்கம். சில வசனங்களை சொல்லும்போது நீங்கள் வாசித்தாதான் அந்த வசனத்தின் வெளிச்சம் தான் உங்களுக்கு காரியத்தை விளங்க பண்ணும். வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போவே அநேக அந்தி கிறிஸ்துகள். அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஆன்டை கிரைஸ்ட் என்பது ஒரே ஒருவன் தான், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற லீடர். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறபடியால் அந்த அந்தி கிறிஸ்துவின் சுபாவத்தில் செயல்படுகிற மக்கள் இப்பவும் காணப்படுவாங்க. இப்போ ஹிட்லரை எடுத்துக்கொள்ளுங்க. மிருகத்தை போல சுபாவம் உள்ளவன். எத்தனை லட்சம் பேரை கொன்று குவித்தான். 60 லட்சம் யூதர்களை இரக்கமில்லாமல் கொடுமையாய் கொன்ற ஒரு மனிதன். அவன் மூலமாக எத்தனை லட்சம் மக்கள் மரித்தார்கள். இரக்கமே இருக்காது. அவன் பாருங்க, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். இதே மாதிரி சில சர்வாதிகாரிகள் தோன்றினாங்க. இடியமீன், முசோலினி போன்றவங்க மனுக்குலத்துக்கு தீமை செய்தவர்கள். சொந்த தேசத்தின் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தின சில தலைவர்கள் எழும்பினாங்க. அவங்களுக்குள்ளே கிரியை செய்து இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி சபைகளை அழிப்பேன், சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இயேசு பற்றி சொன்ன அவங்களை அழிப்போம் என்று சொல்லுவதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏனென்றால் அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், சபையை அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறவர்கள், சுவிசேஷ ஊழியத்தை தடுக்கிறவர்கள், சபைக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்கிறவர்கள். அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த காலத்திலேயே அது கிரியை செய்ததாக வேதம் சொல்லுகிறது. 22ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து என்கிறவன், அந்த ஆவி பாருங்க என்ன செய்யும்னா, மாம்சத்தில் வந்த இயேசுவை கடவுள், அது ஆண்டவர், அவர் இறைவன் என்று நம்ப மாட்டாங்க. அவன் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது, மனுஷன், தீர்க்கதரிசியாக வந்தாரும்பாங்க. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் கடவுள், மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். அவர் தான் திரும்ப நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. வேதத்திலும் அது தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாக எழும்புகிறவன் என்ன சொல்லுவான்? இயேசுவை கடவுள் அல்ல என்று சொல்லுவான். அவர் ஒரு தூதன் என்பதாய் சொல்லுவான். அவங்க தான் அந்தி கிறிஸ்து என்று பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்காக பரிகாரியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்களே யோசித்து பாருங்க. அவர் தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறவர். நிறைய பேர் வந்து பிசாசு வந்து தான் உயிரோடு இருக்கிற மாதிரி மறிச்சு எழுந்த மாதிரி காண்பிப்பான். கற்பனை பிசாசு நிறைய டூப்ளிகேட்டை உண்டாக்கிடுவான், பொய்யானதை உண்டாக்குகிறவன். ஆனால் நீங்கள் கவனமாக நீங்கள் அறிந்தீங்கன்னா தெரிந்து விடும். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் லட்சக்கணக்கான குடிகாரங்களை இயேசு அப்படின்ற நேரத்தில் மாற்றி அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார். துன்மார்க்கத்தை இந்த விடுதலையாக்கி பரிசுத்த பாதையில் நடத்துகிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான சாட்சிகளை பார்க்கிறீங்க. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். நீங்கள் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும், வேதத்தில் ஆராய்ந்து பாருங்க. எல்லா மத புஸ்தகத்தை வாங்கி வாசித்து ஆராய்ந்து பாருங்க. என்கிட்ட பகவத்கீதையும் இருக்கிறது, குரானும் இருக்கிறது, என்கிட்ட இந்த புஸ்தகம் வச்சிருக்கிற பைபிளும் இருக்கிறது. இந்துக்களுடைய மூல நூல் என்று ரிக்கு வேதம், அதை தேடி தேடி பார்க்குறேன், ஒரு புக் ஸ்டாலையும் கிடைக்கல. அதில் கடவுளை பற்றி தெளிவாக எழுதி இருக்கிறது. கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருப்பார், அவர் தான் மெய்யான கடவுள் என்று இந்துக்களின் வேத
புஸ்தகத்தில் ரிக் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு கிடைச்ச வாங்கி நீங்கள் அன்பு இந்து சகோதர சகோதரிகள் வாங்கி வாசித்து பாருங்கள். கடவுளை யார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசித்து நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் அதை வாங்கி வாசிங்க. அதனால் நான் எல்லாருக்கும் பொதுவாய் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் தான் எல்லாரையும் நேசிக்கிற மெய்யான ஆண்டவர். அவர் ஒருவர் தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர் தான் திரும்ப நியாயாதிபதியாய் வந்து உலகத்தை நியாயம் சாதிக்க போகிறவர். அதனால் அவருக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி பொய்யான செய்திகளை பரவ செய்து அந்த ஏமாற்றுகிற காரியங்களை செய்து இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிறவளை எழுப்புவான். அவன் தான் ஆன்டை கிரைஸ்ட், இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டை கிரைஸ்ட், இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் எழும்புவான், தவறான நம்பிக்கைகளை விதைத்து விடுவான், பிசாசை தவறானதை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து 2 யோவான் 7ஆம் வசனத்தை பாருங்க. 2 யோவான் 7ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை, அதாவது இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் என்று நம்பாத அநேகர் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் மாம்சத்தில் வந்து இயேசுவை அறிக்கை பண்ணாதவங்க வஞ்சகர்களும் ஏமாற்றுகிறவர்களும் இந்த உலகத்தில். அதுதான் கள்ள உபதேசம். அப்படி நிறைய சபைகள் கூட இருக்குது. ஜெகவா விட்னஸ், யெகோவாவுக்கு சாட்சிகள்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அமெரிக்காவில் தான் இந்த கள்ள உபதேசம்லாம் ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து ஆரம்பித்து உலகெல்லாம் பரவி இருக்கிறது. ஜெகோவா விட்னஸ்ன்னு, யெகோவா தான் கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதுன்னு பேசிக்கொண்டு அவங்க ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க. அது யெகோவா சாட்சி பைபிள். அதுக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களாக எழுதி கொண்டது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நல்லா அறிந்து கொள்ளுங்க. இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டை கிரைஸ்ட். இயேசுவை கடவுள் என்று நம்பாத அறிக்கை பண்ணாத அந்த சபை, நீங்கள் அதில் மாட்டினீங்க, வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அன்னைக்கு தான் தெரியும், ஐயோ நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டோம் என்று. பிந்தி விடும், அவ்வளோதான். நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. வசனம் தெளிவாக இருக்கிறது. பைபிள் வசனத்தை கவனிங்க. சும்மானாலும் கோவி 4 வசனத்தை வச்சுட்டு ஏமாத்தினா அதுக்கு செவி கொடுத்து விடாதங்க. வேத வசனத்தை புரட்டி பேசுகிற கள்ளர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு பேசும்போது கூட வசனத்தை தான் பேசினான். சும்மா வசனத்திலிருந்து 4 எடுத்து அதுக்கு தப்பான விளக்கம் சொன்னால் அதை நம்பினா அது உங்கள் தவறு. நீங்கள் முழு பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு சரியாக கவனிக்கணும். அதனால் யெகோவா விட்னஸை பின்பற்றி போனீங்க, வருகையில் கைவிடப்பட்டு வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஜாக்கிரதை, வசனத்தை கவனி. அதே மாதிரி மார்மன்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க அமெரிக்காவில். அங்கே அந்த சபைகள் தோண்டி உலகம் முழுவதும் நிறைய பணம், பணம் கொடுத்து மாற்றுவது அவங்கெல்லாம். அதுவும் ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து தான் முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் தப்பான ஒரு போதனைக்குள்ளே நடத்தி அவங்கள தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி முடக்கிடுவாங்க. அது ஒரு ஆவி, அது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அமெரிக்காவில் பெரிய டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மார்மன்ஸுக்கு டெம்பிள்ஸ் வச்சுருக்கிறாங்க. நான் வாஷிங்டன் டிசி போயிருக்கும்போது ஹைவேஸில் காரில் போனால் நிறைய 4 கோபுரம் தெரியும். என்னப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ உயரமாக கோபுரம் தெரியுது, இது என்னதுன்னு கேட்டேன். இது மார்மன்ஸு டெம்பிள்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னு விசாரித்த போதான் எல்லாம் தெரிந்தது. அப்போ நான் போய் பார்க்கணும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு போக சொன்னேன். அப்போ எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே
போனால் பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் கட்டி வச்சுருக்கிறாங்க. கோபுரம் எல்லாம் அவங்க சொன்னாங்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமான இடம். அவன் சொன்னாங்க இவங்க பெரிய பணக்காரங்க, உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரெலாம் இந்த சபையில் இருக்கிறாங்க. பார்த்திங்களா, அந்தி கிறிஸ்துக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, கோடி கோடியாக பணம் கொடுக்குறாங்க. ஆண்டோடைய ஊழியத்துக்குன்னு நான் ரட்சிக்கப்பட்டன்றவங்க தான் கர்த்தருக்கு கொடுக்குறதில்ல பிசினித்தனம் பண்ணுறது. அவன் பாருங்க கோடிக்கணக்காக கொட்டி கொடுக்குறான், அதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. நான் போன உடனே அவங்க ரொம்ப பார்த்தா அவ்வளோ ரொம்ப அன்பாக நம்மளை விசாரித்து எங்களை அப்படியே வரவேற்று கூட்டி கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. ஸ்க்ரீனில் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இயேசுவை சொல்லி தான் ஏமாத்துறது, இயேசு பேரை சொல்லி ஏமாத்துகிற கூட்டம் தான் இன்றைக்கி அதிகம். வஞ்சிக்கப்பட்டு போயிடறாருங்க. பாருங்கள், இயேசுவை பற்றி தான் முதல்ல ஒரு வீடியோ போடுவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்கும். அதை ஒரு 15 நிமிஷம் பார்த்து முடித்த உடனே அடுத்த ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஸ்க்ரீனில் இன்னொரு ஃபிலிம் ஓட விடுவாங்க. அது என்னன்னா, மார்மன் என்கக்கூடிய ஒரு ஆள், இவர் தான் இயேசுக்கு பிறகு வந்த கடைசி கால தீர்க்கதரிசி, இவர் தான் உலகத்தை நியாயந்திருக்க திரும்ப வருவார், அவர் எழுதின பைபிள் தான் மார்மன் பைபிள்னு சொல்லி தவறான ஒரு உபதேசத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைப்பாங்க. நான் நேரில் பார்த்தேன். அவங்க அந்த புதிய ஏற்பாடுன்னு கொடுக்குறாங்க, மார்மன்ஸ் பைபிள்ன்றாங்க. பார்த்தீங்களா, பிசாசு எவ்வளோ தந்திரமாய் வஞ்சிக்கிறான். இயேசு பேரை சொல்லி தான் இன்றைக்கி வஞ்சிக்கிற கூட்டம் உலகத்தில் அதிகம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறை சொல்லும்போது வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. கடைசி காலத்தை பற்றி இயேசு பேசும் போதெல்லாம் சொன்ன வார்த்தை, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஆமேன். கடைசி காலத்தில் இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு வருகிற வஞ்சகர்கள் பெருகி விடுவாங்க, கவனமாக இருங்கன்னு இயேசு எச்சரித்து சொன்னார். அதனால தான் நீங்கள் வேத வசனத்தை கவனமாக அறிந்து கொள்ளணும். இது உண்மையாக சத்தியமான அறிந்து கவனம் செலுத்தணும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிறைய கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அந்தி கிறிஸ்து யாருங்க அவன் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னல இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். உலகத்திலிருந்து உலகம் முழுவதும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு லீடர் எழும்புவான், ஒரு தலைவன் எழும்புவான். முழு உலகத்திற்கும் ஒரே லீடர். அதுக்கு ஏற்றபடி தான் இப்போ உலகம் நகர்த்தப்படுகிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன் இன்றைக்கி நம்ம தேசத்தில் ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே காடு, எல்லாம் ஒன்றுன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? பைபிளில் சொல்லப்பட்ட காரியம். கடைசி காலத்தில் இதான் நடக்கும். முழு இந்தியாவுக்கும் ஒரே ஆளுன்னு கொண்டு வருவாங்க, அப்புறம் முழு உலகத்துக்கும் ஒரே ஆள் லீடராக எழும்புவான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு சாத்தான் இப்பொழுது உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். எழுப்புதலுக்கு முன்னால் அந்தி கிறிஸ்து வந்துவிட பிரயாசப்படுகிறான். நம்ம விடக்கூடாது, முதல்ல எழுப்புதல். அதனால தான் ஆவியானவர் அதை தடைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவும் பைபிளில் இருக்க, தடைப்படுத்துகிறவன் என்று பைபிளை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவின் வருகையை யார் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிளில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் பைபிளில் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை, முக்கியமான சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுவீங்க. முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பைபிளை திருப்புங்க. இந்த வசனத்தை தெரியாமல் இருக்கிறனால தான் பிசாசு நம்மளை ஏமாத்திடுறான். அதனால தான் நீங்கள் வசனத்தை புரட்டணும், பைபிளை புரட்டணும், வசனத்தை கவனிக்கணும். வசனத்தில் உள்ளத்தில் வசனம் தெரியலன்னா சாத்தான் உங்களை ஏமாத்திடும், அறிந்து வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. உங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். அதனால தான் வசனத்தை நல்லா கவனிக்கணும். வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். அப்படி இருந்துட்டிங்கன்னா சாத்தான் ஏமாற்ற முடியாது, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால் வசனம் நல்லா தெரியணும். அதனால தான் பைபிளை திருப்புங்கன்னு சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகள் ஆகி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் நிறைய நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டோம். கவனமாக இருக்கணும். சரியா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும்
உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இல்லைன்னா உங்களை மோசம் போக்கிடுவாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க, உங்களை வஞ்சித்திருவாங்க. நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு வசனம் எச்சரிக்குது. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த உபத்திரவு காலம் வரும்போது இந்த கேட்டின் மகன், இவனுக்கு ஒரு பெயர் என்னன்னா கேட்டின் மகன். அந்திகிறிஸ்து ஒரு பெயர், அவன் கேட்டின் மகன், கேடு செய்கிறவன், பாவ மனுஷன். முழுதும் பாவத்தினால் அவன் நிறைந்திருப்பான். அவன்கிட்ட பரிசுத்தத்தை பார்க்க முடியாது, முற்றிலும் பாவம். அந்த உபதேசத்தை தான் சாத்தானை கொண்டு வருகிறான், சபைக்குள்ளே கொண்டு வருகிறான். என்ன வேணாலும் பாவம் செய்துங்க, இயேசுவுடைய கிருபை இருக்குல்ல, யூ கேன் டு எனிதிங். இது அந்திகிறிஸ்துவுடைய உபதேசம். நல்லா அறிந்து, அவன் பாவ மனுஷன். பாவத்தை இன்னைக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி உபதேசங்கள் வர ஆரம்பித்து விட்டாரு. வஞ்சிக்கப்பட்டு போயிடும். இன்னைக்கு டான்ஸ் ஆடுங்க, விசில் அடிப்பீங்க, ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும். ஆண்டோடைய வருகையில் கைவிடப்பட்டு இந்த ஊர்லேயே விசில் அடித்து கொண்டு சுற்றி கொண்டு தெரிவிங்க. அந்திகிறிஸ்து உங்களை வாதித்து விடுவான், அறிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இப்படி ஒரு ஊழியக்காரன் எச்சரித்தா, ஐயா நம்ம கிண்டல் பண்ணினோம், இன்றைக்கு அகப்பட்டு கொண்டோம் என்று நீங்கள் பதறுகிற ஒரு நாள் வரும், அறிந்து கொள்ளுங்கள். அதனால பரிசுத்தம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாவம் மனுஷன், பிசாசு தான். பாவம் செய்கிற லைசன்ஸ் என்ன வேணாலும் பண்ணு, குடிக்கணுமா குடிச்சிக்க, விபச்சாரம் பண்ணணுமா பண்ணிக்க, உலகத்தை அனுபவி. நீ வந்து பக்தியா ஒரு நாள் சாமி கும்பிடு போதும், காணிக்க போடு, கோடிக்கணக்காக போதும். இது பிசாசு, நல்லா அறிந்து கொள்ளுங்க. இது பிசாசு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதங்க. ஆனால் உண்மையான கடவுள் என்ன சொல்லுவார்? நீ குடிச்சு கொண்டு இருந்தா உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை. நீ லஞ்சம் வாங்கினா உன் காணிக்கையை கொண்டு வராத. நீ ஊழல் பண்ணினா உன் காணிக்கை எனக்கு அவசியம் இல்லை. ஊழல் பண்ணுற உங்கள் பணத்தை பிசாசு அக்சர் ஏற்றுக்கொள்ளுவான், கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். மந்திரவாதி ஏற்றுக்கொள்ளுவான் ஊழல் பணத்தை. என்ன, அவன் பாவி, அவன் மந்திரவாதம், பிசாசு, அவன் நரகத்துக்கு கொண்டு போவான். அழிஞ்சு போயிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆளுக போயிட்டு இன்றைக்கி கூச்சல் போடுறதுக்கு ரசிகர்கள் இருக்கலாம், அல்லது தொண்டர்கள் இருக்கலாம். சாவு வரும் பொழுது தனிமைதான். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நின்று ஆகணும், ஒருவரும் தப்ப முடியாது. நீங்கள் வந்து கவனம், வசனம் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் கூட கவனமாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில். ஏன்னா அவனுக்கு பெயர் கேட்டின் மகன், கேடு உண்டாக்குகிறவன், பாவ மனுஷன். நம்மளை கேட்டுக்குள்ள அகப்படுத்தி பாவம் செய்யலாம், அவன் இஷ்டப்படி வாழு, ஆண்டவருடைய கிருபை இருக்குல்ல, சிலுவையில் எல்லாம் சுமந்துட்டால் அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லுவான். மனம் திரும்பாதபடி, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்காதவங்க ஏமாந்து போவீங்க. ஆண்டவர் வரும்போது கவனம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டாரு. அன்னைக்கு விசில் அடிச்சுட்டு ரோட்டில் தெரிவிங்க, 5 கிறிஸ்தவங்களை வடாத பாடுபடுத்திடும், அறிந்து கொள்ளுங்க. அதனால் கவனம். அதனால தான் வசனத்தை கவனிங்க. அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பாருங்கள். 8-9 வசனம் பாருங்கள். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்திகிறிஸ்துக்கு ஒரு பெயர் சொல்ல, அக்கிரமக்காரன், அக்கிரமம் செய்கிறவன். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். அவன் ஒரு நாள் நாசமாய் போயிடுவான், ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நாசமாயிருவான். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அந்த அக்கிரமக்காரன், அந்திகிறிஸ்து ஒரு அக்கிரமக்காரன், அவனுடைய வருகை எப்படி இருக்குமாம்? சாத்தானுடைய செயலின்படி. சாத்தான் தான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறவன், வல்லமை கொடுக்கிறவன். சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவன் அக்கிரமக்காரன். அவன் எப்படி வெளிப்படுவானா? வல்லமையோட, தான் வல்லமையுள்ள ஒரு கடவுள் மாதிரி தன்னை காண்பித்து வெளிப்படுவான். அடையாளங்களை செய்வான், பொய்யான அற்புதங்களை செய்வான். அவன் கொண்டு வர அடையாளம், அற்புதம் பார்த்து ஆச்சரியமாக தெரியும். நல்ல ஆராய்ந்து பார்த்தா ஏமாற்று வேலை, மோடி வித்தன்னு சொல்லுவாங்கள்ல, வித்த காமிக்கிறாரு. அதான் ஒரு ஆள் பாருங்கள், தண்ணி எடுத்துகிட்டு இதை திராட்சரசமாக மாத்திரம் பாருங்கள், திராட்சரசமாக மாத்திரம் பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் திராட்சரசமாக மாறுது பாருங்கள், மாறுமான்னு என்னென்ன மேஜிக்காக காமிக்கிறேங்க இயேசுவின் பேரை வச்சு. ஊழியக்காரன் என்று ஏமாற்றுகிற வஞ்சகர்கள் வருகிற காலம்.
அந்த நிறமும் மாறலை, குணமும் மாறலை. ஆனால் அவர் பார்த்துட்டு திராட்சரசம் வாசம் வருது பாருங்கன்றாங்க, வித்த காமிக்கிறாங்க. ஏமாந்து போகாதங்க. சாத்தான் இப்படி தான் வெளிப்படுவோம். பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்களை காண்பித்து மக்களை வஞ்சிப்பான். இன்னைக்கு சிந்திக்க விடாதபடி சாத்தான் ஏமாத்துகிறான். சிந்திக்க விடாதபடி சில ஊழியர்களை பிசாசை எழுப்பி வசனத்தை சிந்திக்க விடாதபடி ஏமாற்றுகிற காரியத்தை நம்ம வைத்து ஷோ காண்பித்து அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு இயேசு சொன்னார். கவனம், வஞ்சிக்கப்பட்டு போயிடாதங்க. வசனத்தில் செவி கொடுங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது நீ நல்லா கவனிங்க. பார்த்தீங்களா, பிசாசு பொய்யான அற்புதம் செய்வான், பொய்யான அடையாளங்களை காண்பிப்பான். அது வல்லமை காண்ப, என் பாரு, என் அதிகாரத்தை பாரு, என் அபிஷேகத்தை பாரு, என்கிட்ட பக்கத்தில் வந்தாலும் தூக்கி அடிச்சிரும்பா. ஒருத்த சீடியை வச்சுக்கிட்டு என் பாட்டு சீடியை வச்சாலும் உங்களுக்கு சுகம் உண்டாயிரும்பா. அதெல்லாம் பைபிளில் இல்லாதது. நான் பாட்டு பாடின சீடியை வைங்க, வியாதி சுகமாயிரும். பிசாசு போயிடும்பான் பாருங்க, நம்பாதங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. இந்த மாதிரி பொய்யான அற்புதங்கள், அடையாளங்களை சொல்லி மக்களை வஞ்சிப்பது, அதெல்லாம் பிசாசு, அந்திக்கிறிஸ்துவின் ஆவி, ஏமாற்றுகிற ஆவி. நான் சொன்ன ஏற்கனவே வட இந்தியாவில் ஒரு ஆள் பைபிளை வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்லி கணவன் மனைவி பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, ஷூ போட்டுட்டு இந்த காலை தொடுங்கன்றான். எங்கே இருக்குது பைபிள் அதெல்லாம்? இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவன் இவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். தன்னை வணங்க வைக்கிற எவனும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். இயேசுவின் பெயரை சொல்லி அற்புதம் செய்கிற, அடையாளம் செய்கிற, என்ன வணங்குன்னு ஒருத்த சொன்ன அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். அறிந்து கொள்ளுங்க, இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற வஞ்சகன். நம்பிராதங்க. கவனமாக நீங்கள் விழிப்பாக இருக்கணும். சும்மா வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பிராதங்க. டிவியில் பேசுகிறவனை குறித்து சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இயேசு இப்படி பேசுவாரா, இயேசு இப்படி செய்வாரா, வசனத்தில் இப்படி இருக்கிறா, இந்த ஆள் என்ன ஊழியம் செய்கிறான், இந்த ஆள் மூலமாக சபை வளருதா, இந்த ஆள் மூலமாக இயேசு மகிமைப்படுறாரா, இவர் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கவனிங்க முதல்ல. அப்படி இல்லாட்டா நீ வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், இயேசுவின் நாமத்தில் வஞ்சிக்கிற ஆவியை விரட்டுகிறேன்னு சொல்லுங்க. தைரியமாக சொல்லணும். வசனத்தை கவனமாக இருந்துட்டாதான் கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. சரியா? பாழாக்குகிற அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு உண்மையான இன்னொரு பெயர் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் தான் 2ஆம் வருகையை பற்றி தெளிவாக சொல்லுகிற காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் 345வது பக்கம் பாருங்கள். யோவான் தரிசனம் கண்டு எழுதுகிறார். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இவன் தான் அந்தி கிறிஸ்து, மிருகம் என்று அழைக்கப்படுகிறவன், பீஸ்ட் என்று அழைக்கப்படுகிறவன். அந்தி கிறிஸ்து மிருகம் என்று அப்போ அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்படி தான் வசனம் சொல்லுகிறாரு. 4வது வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வலு சர்ப்பம் தான் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், டிராகன். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வேதம் குறிப்பை. எங்கிருந்து வந்தான் இவன்? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்னா என்னது அப்படின்னு கேட்டால், ஏதேன் தோட்டத்தில் பாம்பாக வந்து ஏவாளை வஞ்சித்தான்ல, அவன் தான் உலகத்தை பாவத்துக்குள்ளாக்கினவன், சாத்தான். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. ஆனால் தான் சொல்கிறேன், அந்த பாம்பு என்கிற பிசாசு, அந்த பாம்பு என்கிற வலு சர்ப்பம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த வலு சர்ப்பம் தான் டிராகன். இதைத்தான் சீனா தேசம் தெய்வமாக வணங்குறாங்க. கம்யூனிஸ்ட் நாடு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வெளியே தான் சொல்லுவாங்க. உள்ளே போனால் டிராகன் கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க, டிராகன் டான்ஸ் ஆடுவாங்க. வலு சர்ப்பம், சாத்தானுக்கு ஒரு பெயர் வலு சர்ப்பம், டிராகன். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நல்லா சிந்திங்க. வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், வலு சர்ப்பத்தை ஜனங்கள் வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்.
சாத்தானையும் வணங்கினாங்க. சாத்தானுக்கு துணையாக இருக்கிற அந்திகிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய மிருகத்தையும் வணங்கினார்கள். பார்த்தீங்களா? சாத்தான், அந்த வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. எப்படி திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் இருக்கிற மாதிரி சாத்தானன் திருத்துவத்தை உண்டாக்கிட்டான். எல்லாத்திலும் டூப்ளிகேட்டை உண்டாக்கிறோம் பிசாசு. அதனால தான் பாருங்கள், வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு 3 திருத்துவத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான். பைபிளில் இருக்குது. திருத்துவ தேவன் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அவன் உண்டாக்கிடுவான். எல்லாத்துலேயும் பொய்யானதை உண்டாக்கிடுவான். எல்லாத்துலேயும் டூப்ளிகேட்டை உண்டாக்கிடுவான். இன்றைக்கி சபைகளுக்குள்ள கூட கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள், நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள ஊழியக்காரனை பிசாசு எழுப்பிட்டு அவங்களும் பைபிளை வச்சு தான் பேசுவாங்க. நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை சபைக்குள்ளே எழுப்பிட்டான். அவங்களும் இயேசுவின் பெயரை சொல்லி தீர்க்கதரிசனம்னு சொல்லுவாங்க. நல்ல சகோதரர்கள் இருக்கிறாங்க, இயேசுக்காக உழைக்கிறவங்க, பாடுபடுறவங்க. கள்ள சகோதரர்களை பிசாசு சபைக்குள்ளே எழுப்பிட்டான். ஏமாத்துறவங்க, பணத்துக்காக ஏமாற்றிய காரியத்தை செய்கிறவங்க. நல்ல அங்கி போட்டு நல்ல பிஷப்மார்கள், போதகர்கள் இருக்கிறாங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க. அது அங்கியை போட்டு கொண்டு கள்ள பிஷப்மார்கள், பொய்யான பிஷப்மார்கள் ஒரு ஊழியமே செய்கிறது கிடையாது. அந்த அங்கியை போட்டு கொண்டு பணத்துக்காக ஏமாற்றுகிறவர்கள், அந்த பொல்லாதவர்களை பிசாசை எழுப்பி, அவங்க பிசாசினால் எழுப்பப்பட்டவர்கள். அவங்களும் பரிசுத்தவான் மாதிரி பேசுவாங்க, வரம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க, தனக்கு நிறைய சபை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு சபை இருக்காது. பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாவும் இருக்கிறான். பொய் சொல்லுவதான் அவனுடைய வேலை. அப்படி அழகா பொய் சொல்லி பேசிடுவாங்க. நீங்க கவனமா இருக்கணும். கடைசி காலம் இது எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்திலுமே நமக்கு பைபிளை எழுதி வச்சு கவனமாக இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம இந்த வசனத்தில் கவனம் செலுத்தாதான் நம்முடைய கிறிஸ்துவுடைய பிரச்சனையே. சர்ச்சுக்கு போதும் கூட பைபிளை கொண்டு போகிறதில்லை. பைபிள் வசனம் சொன்னாலும் திறக்கிறது இல்லை. அப்படியே உட்காந்துருக்கு பொம்மை மாதிரி. ரொம்ப பக்தியாக இருக்காங்களாம், கையை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த பைபிளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஆதியாமத்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சும்மா பக்தியாக இருந்த போதும்னு எங்கே இருக்குது பைபிளில்? பக்தியாக இருந்த போதும்னு சொல்லி ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் தான் பைபிள் சொல்லுகிறாரு. சிலர் ரொம்ப பரிசுத்தன் மாதிரி பேசுவாங்க. வசனத்தின்படி வாழணும். இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கும் கடைசி காலத்தில். இந்த வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். வசனத்தில் சொல்லப்பட்டபடி நடந்தியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்பார். ரட்சிக்கப்பட்டவனா பல்லத்து வர, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. மறுபடியும் பிறந்திருக்கியான்னு ஆண்டவர் கேட்பார். வசனத்தில் சொல்லியிருக்கிறேன், நீ மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் பக்தியாக இருக்கேன்னா பல்லத்து போக முடியாது. வசனத்தின்படி நம்ம நடக்கணும். மறுபடியும் பிறக்கணும், ரட்சிக்கப்படணும், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். பிஸ்னஸ் பண்ணுங்க, வேலை செய்யணும், வேலை செய்ய, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல. பிஸ்னஸ் பண்ணு, வேலை செய்ய, குடும்பமாறு, சந்தோஷமாறு, வசனத்தின்படி உடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அப்போ சாத்தான் கடைசி காலத்தில் மிருகம், பார்த்தீங்களா, சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை இந்த மிருகத்துக்கு கொடுப்பான். பிசாசனுடைய திருத்துவம் அந்த மாதிரி வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்கிற மாதிரி எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கிறதில்ல. அப்போ இந்த பிசாசு இந்த கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது என்னென்ன செய்வான், இப்போவே அதற்கான அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் நடக்க ஆரம்பித்து விட்டீங்க. பைபிள் வசனத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போவே நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக உலகம் ஆயத்தமாகி விட்டது. அப்போ அதுக்கு முன்னால் இயேசு வந்து விடுவார். அப்போ நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். இதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா அல்லது பரலோகத்துக்கு போயிட விரும்புகிறீங்களா? யோசித்து பாருங்கள். அந்திகிறிஸ்து காலத்தில் உலகத்தில் இருந்தீங்க. அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிற அது பயங்கரமான நாள். அது தாங்க உலகத்தில் அதுவரை இல்லாத உபத்திரவம் உண்டாகும். மிக பயங்கரம் அந்த நாள், அந்த உபத்திரவம். முழு உலகத்தை ஒரே இடத்துல இருந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். இன்றைக்கி செல்ஃபோன் உங்கள் கையில் கொடுத்துருக்குறானே, எதுக்கு? உங்களை எல்லாரையும் முழு உலகத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். நீங்கள் அதை கீழே போட முடியாது, வச்சுக்கொள்ள முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட காலம் வருகிறாரு. இனிமேல் சிப்பு பதிங்க கையில், நெத்தியில். இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சிப்பு பதிச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுளில் சொல்கிறாங்க.
ஒரு சிப்பு பதிச்சிட்டா போதும், அவ்வளோதான். பைபிளில் இருக்காது. அதனால் இந்த கடைசி காலத்தில் இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறார், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்க. கடைசி காலம் சொல்லும் போதெல்லாம் எச்சரிக்கையாருங்க, விழிப்பாருங்கன்னு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறதை கேட்டு நம்பி தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பைபிள் வாசிங்க, நீங்கள் வசனத்தை நல்லா தியானிங்க. ஆண்டவரே எனக்கு அர்த்தத்தை சொல்லித்தாருன்னு கேட்டு பற்றி கொள்ளுங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. கடைசி காலத்தில் அவங்கவுங்க விரும்பினதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் கவனமாக இராவிட்டால் உங்களை திசை திருப்பி விடுவான் பிசாசு, கண்ணியில் அகப்படுத்தி விடுவான். அப்புறம் நம்ம கைவிடப்பட்ட நிலைமை ஆகிவிடும். அதனால் எதுக்கு செவி கொடுக்காம இயேசுவை மட்டும் பாருங்கள். எனக்கு இயேசு தான், அவருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாம். அவர் சொல்லியிருக்கிறபடி வாழ்வேன். அவர் தான் எனக்கு எல்லாம். அவருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாம். இந்த வசனத்தை புரட்டுகிறவங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு ஆவியானவர் கற்றுத் தருவார் என்று உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் யாரும் கைவிடப்பட்டுறக்கூடாது. இயேசு வரும்போது நீங்கள் மத்தியாகத்தில் வரணும். இயேசுவோட பரலோக ராஜ்யத்தை போகணுன்ற ஆத்திரமும் அந்த பாரமும் ஆசையும் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசுகிறேன். இல்லாட்டா இந்த மாதிரி கடினமாக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டு விட்டு அப்படியே ஒரு நிமிடம் வலதுகிற முயற்சி. ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நான் உலகத்தில் இருக்கக்கூடாது. ரகசிய வருகையில் நான் உம்மோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். மத்திய ஆகாயத்தில் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும். நான் எப்படி ஆயத்தமாகணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான ஆட்சியில் நான் உலகத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த கொடூரமான நாட்களில் உபத்திரவ காலத்தில் நான் பூமியில் இருக்கக்கூடாது. நான் இயேசுவோட மோட்சத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் மோட்சத்தில் இயேசுவோடு இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் நான் பங்கு பெறணும். எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, வாலிபர்கள், வாலிப மகள், சின்ன பிள்ளைங்க யாருமே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. எல்லாருமே உம்முடைய வருகையில் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் இருக்கணும்ப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, பேசுங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அவங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய கிருபைக்கு என்னை தாழ்த்துகிறேன். இதெல்லாம் சொல்ல என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.